நம்மை அவர்களிடம் கைகட்டி நிற்கின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்கான முயற்சியாக தான் இருக்குது. அன்னைக்கிலேருந்து நடந்த சம்பவங்கள் என்னால் பொறுக்க முடியல. மக்கள் நல்லா இருக்கணுன்ற சிந்தனை இருந்தால் போதும். எனக்கு அந்த கர்பான் பூச்சி அமைப்புடைய அந்த நிறுவனர் வந்து வரப்போ பாஸ் அம்பேத்கர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவார் வெளியே வரப்போ. எனக்கு ஆனால் பயம்தான் இருந்தது. ஆக்சுவலி நீட் தேர்வுக்கு எதிராகவும் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராகவும் நீட் முறைகேடு கல்வியில நடக்கக்கூடிய குளறுபடிகளுக்கு எதிராகவும் டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. டெல்லி மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்கள்ல மாணவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னையிலும் பல மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம், பல திரை பிரபலங்களும் அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டு நீட்டுக்கு எதிராக தங்களுடைய குரல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நடிகை ரேவதி அவர்கள் சமீபத்துல சென்னையில நடந்த போராட்டத்துல கலந்துகிட்டு மாணவர்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக மண்டியிட்டு கெஞ்சுறாங்க. இந்த நீட் தேர்வால எங்களுடைய கனவு போயிடும், தயவு செய்து எங்களை போராட விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல மாணவன் ஒருவர் அடிபட்டு கால்ல ரத்தம் வந்த போது கூட தன்னுடைய அம்மாக்கு கால் பண்ணி நான் உடல் நலத்தோட இருக்கேன் அப்படிங்கிறதாவும் சொன்னாங்க. அதே மாதிரி அமைதியான முறையில ஒரு பெண் போராடிட்டு இருக்கும் போது காவல்துறையினர் ஒருத்தர் கன்னத்துல அரைஞ்சப்போ தன்னை அரைஞ்ச காவலரை நோக்கி அந்த பெண் கேள்வி கேட்டதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். எங்களுடைய தலைமுறையில இந்த தைரியம் எங்களுக்கு இல்ல, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறையை பார்த்து நான் பெருமை கொள்றேன் அப்படின்னு ரேவதி சொல்லியிருந்தாங்க. அப்படியே முட்டி போட்டு கையை கூப்பி கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு அடிக்காதீங்க. நாங்கள் கதறாங்க, நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுடைய உரிமைகள் கேட்குறோம். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் இந்த நீட்னால என்னுடைய கனவு போயிடும். எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, தயவு செஞ்சு எங்களை அடிக்காதீங்க, நாங்கள் தப்பு பண்ணலை அப்படின்னு கதறாங்க. அதே மாதிரி இந்த போராட்டத்தை கலந்துகிட்ட இயக்குனரும் நடிகருமான அமீர் தோழி அனிதாவினுடைய மரணம் தொட்டே நீட்டுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளல. மாணவர்கள் போன்ற நம்பிக்கை கொண்ட கூட்டம் தான் நம்பிக்கையோடு அரசை எதிர்த்து உரிமைகளுக்காக போராடும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அடங்கமறு, அத்துமீறு, திமிரு எழு, திருப்பி அடி அப்படின்னு இந்த போராட்டத்துக்கு தன்னுடைய வலுவான குரலை சேர்த்திருந்தாரு அமீர் அவர்கள். ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டம் இதைவிட பெரிய கூட்டமாக இருக்கலாம், ஆனால் இந்த கூட்டம் அவர்களை விட அறிவார்ந்த கூட்டம் என்பதை அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களும் நீட்டுக்கு எதிராக தன்னுடைய குரலை பதிவு செஞ்சா மட்டும் போதாது, களத்துல இறங்கி தங்களோட போராடணும், அதுக்கான ஒரு இடம் தேவை, அறவழியில எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு பாரஞ்சித் அவர்கள் சொல்லியிருந்தார். நாடு முழுவதுமே ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும்போது ஒன் ஃபேர் சான்ஸ் ஏன் கூடாது அப்படின்னு தான் மாணவர்களுடைய இந்த தொடர் போராட்டம் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. பாஸ் அம்பேத்கர் பேர் சொன்னாலே அவன் ஒரு காஸ்ட்னு சொல்லி அவன் ஒரு தலித்தவன், அவன் ஒரு ஜாதிக்கு அவன் அப்படி தான் அவன் பேசுவான், அவன் அம்பேத்கரிஸ்ட்டு, அவன் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, அவன் காஸ்ட் ஐடியாலஜி உள்ளவன் அப்படின்னு அவரையும் பேசிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது எனக்கு.